ओम श्री कृष्णाय परमात्मने नमः। द्रव्ययज्ञास्तपो यज्ञाः योगयज्ञास्तथा परे स्वाध्यायज्ञानयज्ञाश्च यतयः संशितव्रताः. இந்த ஸ்லோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 5 விதமான ஆன்மீக சாதனைகளை வேள்வியாக சொல்கிறார். வேள்வி அப்படின்னா என்ன? ஒரு அக்னி குண்டம், அதுல ஒரு ஹவிச போடுறோம் அப்படின்னா என்ன அப்படின்னா அதன் மயமாக ஆகிறோம். கன்சிஸ்டண்டா தொடர்ந்து அதற்கென்று நேரம் கொடுக்கிறோம். நம் வாழ்க்கையில் அது ஒரு பிரிக்க முடியாத பங்கை வகிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அது மயமா இருக்கும்னு அர்த்தம். இந்த ஸ்லோகத்துல அப்பரேனா வேறு சிலர் திரவிய யஜ்ஞாகா, திரவியம்னு சொன்னா பொருளை வழங்குதல், தானம் செய்யறதையே ஒரு யஜ்ஞமா வச்சுட்டு இருக்காங்க. தானம் என்பது ஒவ்வொரு இல்லறத்தானுடைய மிக முக்கியமான கடமை. பகவான் கடைசி வரைக்கும் யஜ்ஞ தான தபக்கர்ம நத்தியாஜ்யம் காரியமேவ தத்து, அது நம்மை புனிதப்படுத்தும். நிச்சயமாக அதை செஞ்சுதான் ஆகணும்னு சொல்ல போறார். பின்னாடி 3 விதமான தானங்களை பற்றியெல்லாம் நாம் பார்க்க போகிறோம் 17வது அத்தியாயத்துல. தானம் என்பது நிச்சயமாக நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஆதிசங்கரர் மிக அழகாக சொல்லுவார், தானம்னா என்னன்னா ஸ்வத்வ நிவர்த்திஹி தானம். நான் கொடுத்தேங்கிற எண்ணத்தை விட்டுறதுக்கு பேர் தான் தானம். எதையாவது ஒன்ன கொடுத்துட்டு நான் கொடுத்தேன்னு பேருக்காக புகழுக்காக இல்லை. இதை கண்டிப்பா நம்ம கொடுத்துதான் ஆகணும். சமூகத்திலிருந்து நிறைய நம்ம பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். கன்சியூமரா மட்டும் இருக்கக்கூடாது, கான்ட்ரிபியூட்டரா இருக்கணும். தானம் செய்வதனால பல நன்மைகள் இருக்கின்றன. திருவள்ளுவர் 2 அதிகாரம் வச்சிருக்கார், ஒப்புரவு அறிதல் ஈகை. ஆக திரவிய யஜ்ஞாகா, சில பேர் இந்த அன்னதானம் பண்றதையே ரொம்ப முனைஞ்சு அதுலயே ஈடுபடுறாங்க இல்லையா. சில பேர் இது மாதிரி விதவிதமான சேவைகள் செய்யறது, தங்களுடைய பொருளை கொண்டு குறிப்பாக சேவை செய்யறாங்க. நம்முடைய நேரத்தை கொடுக்க வேண்டும், பொருளை கொடுக்க வேண்டும், அக்கறையை கொடுக்க வேண்டும். திரவியம் இங்க குறிப்பா சொல்லப்படுறது பொருள். அடுத்தது தப்போ யஜ்ஞாகா. வேறு சிலர் எப்படி இருக்காங்கன்னா தவத்தை ஒரு யஜ்ஞமாக செய்கிறார்கள். தவம்னா என்னன்னா வாட்டிக்கிறது, வருத்திக்கிறதுன்னு பேரு. இந்த உடலை அழித்து விடாமல் நாம் தவம் செய்ய வேண்டும். இந்த உடலுக்கு ரொம்ப அதிகமா கம்ஃபர்ட்ஸ்லாம் கொடுத்து இதை பாழ்படுத்தி விடக்கூடாது, இதை அழித்து விடக்கூடாது. இதை அளவா இதற்கு உணவை கொடுத்து, இதற்கு எக்ஸசைஸ்லாம் ஒழுங்கா கொடுத்து இந்த உடலை முறையாக கொஞ்சம் வாட்டணும். அதாவது ஆன்மீக சாதனை ஒரு நெருப்பு மாதிரி. திருவள்ளுவர் கூட சுட சுட பொன் போல் ஒளிவிடும் அப்படிம்பாரு இல்லையா. அது மாதிரி கொஞ்சம் இந்த நெருப்பு மாதிரி சில வாழ்க்கையில வலிஞ்சு சில கஷ்டங்களை நம்ம அனுபவிக்கணும். ஆல்ரெடி பாபத்தினால் நிறைய கஷ்டம் வரும். அதை தவிரவும் சில கம்ஃபர்ட்ஸை வேண்டான்னு சொல்றது, அதெல்லாம் தவம். ஆன்மீக வாழ்க்கையில நான் இதை நோக்கி சென்று கொண்டு, ஒரு வேளை சாப்பிடாம இருந்தா எனக்கு ஓகே, ஒரு இடத்துக்கு வண்டி இல்லை நடந்துதான் போகணும் ஓகே. இப்போ அதுல எவ்வளவு சக்தி இருக்கு. தபஸ் அவ்வளவு பெரிய ஆற்றலை நமக்கு கொடுக்கும். தவத்தோடைய ஆற்றல் சாதாரண ஆற்றல் இல்லை. ஆக தவத்தையே ஒரு யஜ்ஞமாக செய்கிறார்கள். வேறு சிலர் என்ன பண்றாங்கன்னா யோக யஜ்ஞாகா, அஷ்டாங்க யோகம் எனப்படும் அந்த யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணா தியானம் சமாதின்னு சொல்லக்கூடிய அந்த யோகத்தை விடாமல் செய்கிறார்கள். அது பாத்தீங்கன்னா உடல் நலத்துக்கும் ரொம்ப நல்லது, மனநலத்துக்கும் ரொம்ப நல்லது. அவ்வளவு அற்புதமான ஒரு யோக சாஸ்திரத்தை பதஞ்சலி பகவான் நமக்கு அருளி இருக்காரு இல்லையா. அதன்படி அவர்கள் யோகத்தை, அதாவது யோகம்னா என்ன, நெறிப்படுத்தப்பட்ட வாழ்க்கை. யுஜ்ஜுன்னு சொன்னாலே சேர்த்தல்னு அர்த்தம், இணைத்தல். ஆன்மீக வாழ்க்கையுடன் தன்னை இணைத்துக் கொள்பவனுக்கு தான் யோகின்னு பேர். ஆக யோக யஜ்ஞாகா, எதற்காக செய்யறோம்? இந்த இந்திரிய நிகிரகத்தை எதற்காக செய்யறோம்? இறைவனை நான் உணர வேண்டும், மெய்ப்பொருளை நான் உணர வேண்டும். அந்த உயர்ந்த குறிக்கோளுக்காக யோக யஜ்ஞத்தை செய்கிறார். எனக்கு மன தூய்மை வேண்டும், நான் மெய்ப்பொருளை உணர வேண்டும், ஞான பாதையில் நான் செல்ல வேண்டும், எனக்கு நல்ல குரு கிடைக்கணும், சாஸ்திரங்கள்லாம் படிக்கணும், அது படிச்சதெல்லாம் எனக்கு புரியணும். அதுக்காக தான் நான் தானம் தபஸ் யோகம் எல்லாமே அதுக்கு தான் செய்யறோம். அப்புறம் சுவாத்தியாய யஜ்ஞம். சுவாத்தியாயம்னா என்னன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லாரும் திருக்குறளோ பகவத்கீதையோ இந்த சாஸ்திர நூல்களை படிப்பதற்கென்று நேரம் நிச்சயமாக ஒதுக்க வேண்டும். 10 நிமிடங்களாவது ஒரு நாளைக்கு நம்ம சாஸ்திரம் படிக்க நேரம், பாராயணம் செய்வதற்கு. இது ரிஷி கடன்னு பேர். நம்ம கடன் பட்டிருக்கோம், கிருஷ்ணருக்கு கடன் பட்டிருக்கோம், வியாசருக்கு கடன் பட்டிருக்கோம், வால்மீகிக்கு கடன் பட்டிருக்கோம், வேத ரிஷிகளுக்கு கடன் பட்டிருக்கோம், திருவள்ளுவருக்கு கடன் பட்டிருக்கோம். இந்த கடனை எப்படி அடைக்கிறதுனா நம்ம தினந்தோறும் பாராயணம் பண்ணணும். இல்ல என் கம்ப்யூட்டர்ல இருக்கு, என் மொபைல்ல இருக்கு, நான் அதை கேட்டுக்கிட்டே அதை பண்ணுவேன். கேட்கறதுல சொல்லணும், வாயை திறந்து சொல்றதுனால நம்முடைய வாக்கில் உள்ள குற்றங்கள் நீங்கும்,
வாக்குனால நம்ம செஞ்ச பாப்பங்கள்லாம் போகும். அதுக்கு நிறைய புண்ணிய பலன், அதிர்ஷ்ட பலன் உண்டு. நல்ல விஷயங்களை நம்ம தினமும் என்ன 10 நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரம், 1 மணி நேரம், மேக்சிமம் டைம் எவ்வளவு வேணா வச்சுக்கலாம். நம்முடைய நேரத்தின் அவைலபிலிட்டியை பொறுத்து நிச்சயமாக நம்ம சுவாத்தியாயம் என்ற யஜ்ஞத்தை செய்ய வேண்டும். கன்சிஸ்டண்டா பண்ணணும். அதாவது ஹோமம்னு சொன்னா அதன் மயம் ஆகிறதுன்னு இப்பதானே பார்த்தோம். ஒரு நாள் செஞ்சுட்டு 9 நாள் விடுறது இல்லை. தொடர்ச்சியாக அது நம்ம வாழ்க்கையில ஒரு செகண்ட் நேச்சர் ஆகிற மாதிரி, அது நம்முடைய பழக்கமாக ஆகிற வரைக்கும் பண்ணணும், ஆகிற மாதிரி பண்ணணும். அப்புறம் ஞான யஜ்ஞாஷ, அப்படி படித்த சாஸ்திரங்களுக்கு பொருள் தெரிந்து கொள்ளுதல். வெறும் மெக்கானிக்கலா மனப்பாடம் பண்றது, நான் மனசு எங்கேயோ இருந்தாலும் நான் சொல்லுவேன், அது கூட பரவாயில்லதான். ஆனா அதுக்கெல்லாம் பொருள் அறிந்து சொன்னால், பொருள் சேர்ந்த புகழ் மொழின்னு சொல்றாரு இல்லையா திருவள்ளுவர். இதே மாதிரி சொல்லுவார் பாட்டின் பொருள் உணர்ந்து அப்படின்னு சொல்றாரு இல்லையா மாணிக்க வாசகர். அது மாதிரி பொருளை உணர வேண்டும். என்ன படிச்சாலும் சரி அதோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல் இருக்கணும். அதற்காக நேரத்தை ஒதுக்குவதுதான் இங்க ஞான யஜ்ஞம். இது போன்று செய்து யதயகனா முயற்சியாளர்கள். யத்தின்னு சொன்னாலே துறவிக்குதான் யத்தின், முயற்சி பண்றான் அவன். முயல்வாருள் எல்லாம் தலைன்னு திருவள்ளுவரும் சொல்வார் இல்லையா. யதயக முயற்சியாளர்கள் எப்படிப்பட்ட சம்ஷித விரதாகா, இந்த விரதங்களால் தங்களை நன்றாக நெறிப்படுத்தி கொள்கிறார்கள். வாழ்க்கையில ரொம்ப போக்கஸ்டா இருக்காங்க. இப்படியெல்லாம் வேள்விகள் இருக்கின்றன. ஒரு ஆன்மீக சாதனையும் பகவான் ஒரு வேள்வியாக உருவகப்படுத்தி இத்தனை சாதனைகள் இருக்கின்றன. இதுல நமக்கு என்னெல்லாம் எல்லாம் நம்ம முக்கியமா எல்லாமே நம்ம செய்ய வேண்டியதா இருக்கும். தானம் நம்ம பண்ணணும், தபஸ் நம்ம பண்ணணும், யோகம் நம்ம பண்ணணும், சுவாத்தியாயம் நம்ம பண்ணணும், ஞான யஜ்ஞம் நம்ம பண்ணணும். எல்லாம் நம்ம பண்ணணும்னு அர்த்தம். சாய்ஸ் எல்லாம் கிடையாது, நான் ஒண்ணு மட்டும் பண்ணட்டுமான. எல்லாமே நமக்கு வேணும். அதுக்கு முறையறிந்து எப்ப செய்யணுமோ எப்படி செய்யணுமோ நம்ம அதை தெரிந்து அறிந்து அதை கடைப்பிடிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி எல்லா யஜ்ஞங்களையும் சொல்லி கடைசியில பகவான் எங்க போறாருன்னா ஞான யஜ்ஞம், இந்த யஜ்ஞம், அதாவது பிரம்ம ஜான யஜ்ஞம்னு முதல்ல சொன்னார் இல்லையா, அதுதான் எல்லா யஜ்ஞங்களையும் சிறந்ததுன்னு பின்னாடி சொல்ல போகிறார். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த யஜ்ஞங்கள்லாம் சரியா இருந்தாதான் அந்த யஜ்ஞம் ஒர்க் பண்ணும். அந்த வேள்விக்கு நம்ம போகணும். அதுக்கு இந்த வேள்வியெல்லாம் நம்ம முறையாக செய்யணும். வாழ்க்கையே ஒரு வழிபாடு, வாழ்க்கையே ஒரு வேள்வி என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.